Hello friends, welcome to Indian Job Summit. Defense Research and Development Organization DRDO அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. DRDOவில் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ITR அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிறது அப்ரெண்டிஸ் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டிசிப்ளின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஸ்டைஃபண்ட் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு இந்தியன் நேஷ்னல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து 1 வருஷம் இருக்கும். இந்த 1 வருஷம் ட்ரைனிங்கை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் DRDO சைடில் இருந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு 100% கண்டிப்பாக வேல்யூபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ் முடித்தாலும் பொதுவாக பேசிக்காக நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ போகிறதுக்கு முன்னாடி அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் டிகிரி டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் அந்த ஸ்பெசிஃபிக் இயரில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்தந்த இயர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது 2020, 21, 22, 23, 24 இந்த குறிப்பிட்ட வருடத்தில் டிப்ளமோ டிகிரி படித்து பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2020க்கு முன்னாடி நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா? அதை நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் BE BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸு, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, எம்பெடட் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், லைப்ரரி சயின்ஸ், சேஃப்டி இன்ஜினியரிங், அடுத்து BBA பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ BBA முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து BCom பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு, அதில் என்னென்ன டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 11 டிசிப்ளினில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ வேக்கண்ட்டு, அந்தந்த டிசிப்ளைனில் டிகிரியில் எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸ்டைஃபண்ட் வந்து 9,000 9,000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து தருவாங்க. ஸ்டைஃபண்ட் அப்படின்னா உதவித்தொகை, சேல்ரி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ டிப்ளமோ பாருங்கள், சேம் அதே டிசிப்ளின் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, அடுத்து மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. ஸோ அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் டிப்ளமோ, அதாவது இவங்க கொடுத்துருக்க டிசிப்ளைனில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேல்ரி 8,000, டிப்ளமோ டிகிரிக்கும் ஒரு 1,000 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆல்ரெடி இதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க, அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ எலிஜிபிலிட்டி இங்கே பாருங்கள், BE BTech டிப்ளமோ டிகிரி BCom படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த natseducation.government.in இந்த வெப்சைட்டில் உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அடுத்து இங்கே ஆஃப்லைனில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அக்டோபர் 7க்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டைரக்டர் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ITR சண்டிப்பூர் ஒடிசா இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லொக்கேஷனுக்கு அக்டோபர் 7க்குள்ளே ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, nats.education.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பிரிண்ட்டும் அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் எப்படி அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பிரிண்ட் அவுட்டும் அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ BE BTech டிப்ளமோ BBA BCom 2021, 22, 23, 24 படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 20க்கு முன்னாடி நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, அவங்களும் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி ஜாப் எக்ஸ்பீரியன்ஸு ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இவங்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 months ட்ரைனிங்,
கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் அப்போ மெடிக்கல் ஃபிட்னஸ் ஜாயினிங் அப்போ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து தவறாமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், ஹவு டு அப்ளை. ஸோ டைப்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் நான் இப்போ சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அதையும் நான் சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் 10th 12th டிப்ளமோ, அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஐடென்டி ப்ரூஃபு, ப்ளஸ் அந்த நேட்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பிரிண்ட் அவுட்டு அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ஐடிஆர் சண்டிப்பூர் ஒடிசா இந்த லொக்கேஷனுக்கு October 7க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸ்பீட் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமாவும் சென்ட் பண்ணலாம். விரைவு அஞ்சல், பதிவு அஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டைப்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்ன்றது நான் சொல்கிறேன். செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, சின்ன இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் லொக்கேஷன் ஒரு சில பேர் தான் போனாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, செலெக்ஷன் சென்டர் வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போயிட்டு அட்டன் பண்ணலை. ஸோ ஒரிசா லொக்கேஷனில் தான் இருக்கும், மேபி அங்கே தான் இருக்கும், கரெக்டாக தெரியல. அட்மிட் கார்டு அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன். அந்த அட்மிட் கார்டில் உங்கள் செலெக்ஷன் சென்டர் டேட்டு டைமிங் எல்லாமே இருக்கும். ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு ஒடிசா லொக்கேஷனில் தான் இருக்கும். இங்கேருந்து போயிட்டு என்னால் ஒடிசா லொக்கேஷனில் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த அக்காமடேஷனு, ஃபுட்டு அது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபுட்டு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்போ ஃபுட்டு அவங்க கேன்டீன் வச்சு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மற்றபடி அக்காமடேஷன் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். டிஆர்டிஓவில் அப்ரெண்டிஸ் முடிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப வேல்யூவாக இருக்கும். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், யாரும் கம்பல் பண்ணலை. பட் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், லாஸ்ட் டேட் நான் சொல்லிட்டேன். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இது அனெக்சரி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த நோட்டிஃபிகேஷன், இது ரெண்டுமே உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நான் என்ன தான் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரிங்க, பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இது எதுவும் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. நேட்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில், அந்த NITS வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க இல்லையா, அதில் ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. அடுத்து டைப்ஸ் ஆஃப் அப்ரெண்டிஸில் கிராஜுவேட்டாக டிப்ளமோவா எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஃபில் பண்ணுங்கள். எந்த டிசிப்ளைனில் கம்ப்ளீட் பண்ணிங்க, கேபிட்டல் அட்ரஸில் உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், கேட்டகிரி, அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கேபிட்டல் அட்ரஸில் தான் ஃபில் பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸ்ஸு, எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் மறக்காமல் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கு தான் செல்ஃப் அட்டஸ்டட், அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. 10th 12th டிப்ளமோ, டிகிரி ஸோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி போர்டு, இயர் ஆஃப் பாஸிங்கு, சப்ஜெக்ட்டு, ஃபுல் மார்க் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, பர்சன்டேஜ், ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, டிப்ளமோ முடிச்சிருந்தால் டிப்ளமோ மட்டும் ஃபில் பண்ணுங்கள். டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிகிரி ஃபில் பண்ணுங்கள். 10th 12th டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருக்கீங்களோ அது. அடுத்து டிக்ளரேஷனில் பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ சர்டிஃபிகேட் அப்படின்னா கன்சால்டேட்டு, அதே மாதிரி டிகிரி கன்சால்டேட்டு. கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டு. அடுத்து ஐடென்டி ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு எதனா அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த நேட்ஸ் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க இல்லையா, அந்த அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைல் பிரிண்ட் அவுட் அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இதில் கேட்கல, இருந்தாலும் கட்டாயம் அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும். கீழே பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டில் இந்த இடத்துல உங்கள் சைனு. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார்